Hi students, 11th standard தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மிக முக்கியமான குருவினா, சிறுவினா மற்றும் நெடுவினா தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை மட்டும் படித்தாலே போதும். நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம கன்ஃபார்மாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் வைஸாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ முதல் இயல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் குருவினால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் கேள்வி, பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன்? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்ததா மூன்றாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஐந்தாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ குருவினால் எதெல்லாம் படிக்க போறீங்க? 1, 3, 5. அடுத்ததா சிறுவினால பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3. சரிங்களா? அந்த மூணுமே உங்களுக்கு முக்கியமான சிறுவினா தான். அதுவும் வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார் இந்த கொஸ்டின் எக்ஸாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்தா பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. இதுவும் மிக மிக ஒரு முக்கியமான கேள்வி. நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது இயலில் ஃபஸ்ட்டு 2 நெடுவினாவும் நீங்கள் கட்டாயமாக என்ன செஞ்சீங்க அப்படின்னா படிச்சிடணும். 2 நெடுவினாவுமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்ததா இயல் 2. இயல் 2 குருவினாவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு குருவினா, செகண்ட் குருவினா, தேர்டு குருவினா மூன்றையுமே நீங்கள் படிக்கணும். சரிங்களா? தென் 6வது சிறுவினாவை பொறுத்தளவுக்கு 1, 2, 3 மூணையுமே படிச்சுக்கோங்க. அடுத்ததா நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினால உங்களுக்கு 2வது நெடுவினாவும் 3வது நெடுவினாவும் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்ததா இயல் 3 குருவினால மொத்தமே 4 குருவினால 1, 2, 4. சரிங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவுக்கு 1, 2 அது உள்ளது தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி காவடி சிந்து என்பது யார்? இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழரின் புகழ் பழி ஆகியவற்றை இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கட்டாயம் எக்ஸாம் படிக்காமல் போயிடவே கூடாது, அந்த அளவுக்கு மிக முக்கியமான கேள்வி. அடுத்ததான் 5வது கேள்வி நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 3. இந்த வாடிவாசல் கதையெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததா திருக்குறள். கட்டாயமாக திருக்குறளிலிருந்து கேள்விகள் 100% வரும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு திருக்குறள் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் விடாமல் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இதுலேயும் எக்ஸாமில் எதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா குருவினால 4, 5, சிறுவினால 2, 3, நெடுவினால 1, 2 இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயல் 4. இயல் 4 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குருவினால ஃபஸ்ட்டு குருவினா, செகண்ட் குருவினா, ஃபிஃப்த்து குருவினா உவமை உருவகம்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஊவேசா அவர்களின் பயின்ற கல்வி முறை குறித்து ஒரு குறிப்பு வரைகின்றக்கா இந்த கொஸ்டின் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினால ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? சமணப்பள்ளிகளும் பெண் கல்வியும் பற்றி குறிப்பு வரைகின்றக்கா இதுவும் முக்கியமான கேள்வி தான். அடுத்ததா 5வது கேள்வி உள்ளுரை உவமை இறைச்சி எடுத்துக்காட்டு விளக்க. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நெடுவினாவும் 3வது நெடுவினாவும் மிக மிக முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக இதை படிச்சுருங்க. அடுத்ததா இயல் 5. இயல் 5ல் குறினாவை பார்த்தீங்க அப்படின்னா மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்ற கூற்றினை உறுதிப்படுத்துக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அடுத்த ஆனந்தரங்கரின் இந்த ஆனந்தரங்கர் கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆனந்தரங்கர்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ எதெல்லாம் ஆனந்தரங்கன்னு வருதோ அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் தான் தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? குருவினால ஃபஸ்ட்டு, செகண்டு. அடுத்ததான் 4வது கேள்வி உங்களுக்கு சிறுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினால் நம்ம படிக்க வேண்டியது கண்டிப்பாக என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா 1, 3, 4, 5 கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அதே மாதிரி நெடுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க வேண்டிய நெடுவினா 2, 3 கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்ததா திருக்குறள். திருக்குறளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குருவினால 4வது குருவினா, சிறுவினால 3வது, கட்டாயமாக இந்த நெடுவினா கண்டிப்பாக படிச்சிடணும். சரிங்களா? இந்த நெடுவினா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்காங்க. ஸோ இந்த நெடுவினா படிச்சிருங்க. அடுத்ததா இயல் 6.
இயல் 6 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குருவினால 1வது நடுவினா, அடுத்ததா 2வது நடுவினா, அடுத்ததான் உங்களுக்கு சிறுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினால ஃபஸ்ட்டு நடுவினா, ஃபஸ்ட் இது, அடுத்ததான் 3, 5. நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினால 2வது நடுவினா கண்டிப்பாக பிடிச்சுக்கோங்க. அடுத்ததான் இயல் 7. இயல் 7 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குருவினால பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குருவினா, செகண்ட் குருவினா, சிறுவினால பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 5 இதெல்லாம் ரிப்பீட்டட் தான். நெடுவினாவை பார்த்தீங்க அப்படின்னா 1, 2. அடுத்ததா இயல் 8. குருவினால ஃபஸ்ட்டு குருவினா, செகண்ட் குருவினா, ஃபோர்த்து குருவினா, அடுத்ததா சிறுவினால 2, 3, 4. நெடுவினாவை பொறுத்தளவுக்கு 3மே படிக்கணும். நம்ம குறித்து கொடுத்தது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் இதுலேருந்து வரும். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதுமானது. நீங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலாம். அனைவரும் பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.